இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்சவுக்கு கனடா பிரங்டன் நகர சபையினுடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார். சொல்ல போனா நேரடியாக ஒரு பகிரங்க சவாலே விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற போகிற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கான செயற்பாடுகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர் ஒருவர் வழிமறிக்கப்பட்டு கைகள் கால்கள் கட்டப்பட்டு சரமாரியாக தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெற்றது 2 மிக முக்கியமான இராணுவ முகாம்களுக்கு நடுவில். இது சார்ந்தும் பலதரப்பட்ட விடயங்கள் வெளியாகி இருக்குது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரே நேரடியான வாக்குமூலம் ஒன்றையும் வெளியிட்டிருக்காராக. என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்ற பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா 2009ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய இறுதி யுத்த கால பகுதிகளில் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களையும் நினைவு கூறுற விதமா கனடா பிரங்டன் நகர இருக்கக்கூடிய சிங்கூசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவாலயம் நிறுவப்பட்டது. இதற்கு பிறகு இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் இருந்து பலத்த கண்டனங்கள் வெளியாகிருந்தது. சொல்ல போனா ஒரு சில மிரட்டல்கள் கூட விடுக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச என்று சொல்லி இவர்கள் மூவருமே காட்டமான சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தவர்கள். இது மிகப்பெரிய விமர்சனங்களுக்கும் உள்ளானது. அதாவது இலங்கையில் இறுதி யுத்த கால பகுதிகளில் எந்த விதமான இனப்படுகொலையும் நடக்கல, இதை எந்த விதமான ஆதாரம் கொண்டு இன்னும் யாரும் நிரூபிக்கல என்று சொல்லி இந்த 3 பேரும் சொல்லியிருந்தவர்கள். இதற்கு பிறகு இப்ப ஆட்சி பீடமேறி இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கமும் இதற்கு முன்னர் இருந்திருக்கக்கூடிய அரசாங்கங்கள் போலவே இதற்கு எதிரான கண்டனங்களை வெளியிடுது. ஆனா தமிழ் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் என்று சொல்லி இதே அனுரகுமாரனுடைய அரசாங்கம் தான் மாறுதட்டி இருந்தது. அந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு இனப்படுகொலை ஒன்றை நடக்கல, இந்த தூபிக்கு நாங்கள் கண்டனத்தை வெளியிடுறோம் என்று சொல்லி கனேடிய தூதுவரை நேராக அழைச்சு இந்த எதிர்ப்பை வெளியிட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விடயம், தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி. இப்படி இருக்கேதான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்ச தெரிவித்த இந்த கருத்துக்களுக்கு கனடா பிரங்டன் நகர சபையினுடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு நேரடியான பதில் அளித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்டா, கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழின அழிப்பு நினைவாலயத்தை ராஜபக்ச குடும்பங்கள் எதிர்க்கிறது. அந்த நினைவாலயத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கௌரவம், ராஜபக்ச குடும்பத்தினுடைய கைகளால் பல தமிழர்கள் கொல்லப்பட்டவர் என்பதற்கு இவர்களுடைய எதிர்ப்பு தான் மிக முக்கியமான சாட்சி என்று சொல்லியும் அதை எதிர்க்கிறதுக்கான ஒரு ஒழுங்கான, அதாவது நேர்த்தியான பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் என்றதை இவர்களுடைய எதிர்ப்பே சுட்டிக்காட்டுது என்றும் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமில்லாம உங்களுக்கு தைரியம் இருந்தா, அதாவது ராஜபக்ச குடும்பத்துக்கும் இதை எதிர்த்திருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவுக்கும் தைரியம் இருந்தா வெட்கக்கேடாக நீங்கள் இந்த அதிகாரத்துக்கு, அதாவது ஆடம்பரத்துக்கு பின்னுக்கு ஒளிந்திருக்காம சர்வதேச விசாரணைகளுக்கு நீங்கள் ஏன் முகம் கொடுக்க கூடாது என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு சவாலையும் விடுத்திருக்கிறார். அதாவது நீங்கள் சொல்கிறது போல இலங்கையில இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்லி நீங்கள் நம்பினா நீங்கள் தைரியமாக இந்த நாட்டில் சட்டத்திட்டங்களை குழப்பறதை விட்டுட்டு சர்வதேச விசாரணைக்கு முகம் கொடுத்து உங்களை குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி நிரூபித்துக் கொள்ளுங்கள் என்று கனடா பிரங்டன் நகர சபையினுடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு சவாலை விடுத்திருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். ஏனென்று சொன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னுக்கு இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொன்னவர். அதாவது இந்த ராஜபக்ச குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பல பணங்கள் இன்றைக்கு உகாண்டாவில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. அந்த பணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மீட்டு இலங்கைக்கு கொண்டு வருவோம், இது இலங்கையில மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருக்கும் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருந்தவர். ஆனா இவர் ஆட்சி படுமாறி இன்றைக்கு 6 மாதங்களாகியும் இன்று வரைக்கும் அந்த பணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதை சாதகமாக வச்சுக்கொண்டு நாமல் ராஜபக்ச என்ன செய்தவர் என்று சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு நேரடி சவால் விட்டவர். அதாவது இந்த பணம் சார்ந்த விசாரணைகளுக்கு நாங்கள் தயார், எங்களை விசாரிச்சாவது நாங்கள் பதுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தை நீங்கள் மீளவும் நாட்டுக்கு கொண்டு வாங்க சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நாமல் ராஜபக்ச ஒரு சவால் விடுத்தவர். இதே சவாலை ஏன் இந்த இனப்படுகொலை விவகாரத்தை இவர்கள் விடுக்கக்கூடாது? அதாவது உங்களை விசாரிச்சு நீங்கள் குற்றமிட்டவர்கள் இல்லை என்று சொல்லி ஏன் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுவக்கூடாது? ஏனென்று சொன்னா இங்க இனப்படுகொலை நடந்தது உண்மை, இதை யாருமே மறுக்க முடியாது. அதே போலதான் இப்ப இந்த கனேடிய நினைவு சின்னத்துக்கு எதிராக சிங்கள தரப்பு சொல்லக்கூடிய காரணங்கள், கனடாவில் இந்த நினைவு சின்னம் நிர்மாணிக்கப்பட்டதால இலங்கையில இன முரண்பாடுகள் ஏற்படுது, இனத்துக்கு இடையில விரிசல்கள் ஏற்படுது, இன ஒற்றுமை இல்லாமல் போகுது என்று சொல்லி. அப்படி என்று சொன்னா இன்றைக்கு முல்லைத்தீவிலையும் ஆனரவு பகுதியிலையும் மிக பெரிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்த வெற்றி சின்னங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்று சொல்றது,
ஆக இந்த கனேடிய நினைவு சின்னத்தை எதிர்க்கக்கூடிய இந்த அனுர தரப்பும் மஹிந்த தரப்பும் இந்த யுத்த வெற்றி சின்னங்கள் சார்ந்து என்ன மாதிரியான பதில்களை சொல்ல போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாட்டாளர் ஒருவர் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம். என்ன நடந்திருக்கண்டா, மட்டக்களப்பு குடும்பிமலை கல்லடி பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் தான் செல்வகுமார் என்ற நபர். இவர் இந்த குடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குறதுக்கான ஏற்பாட்டு நிகழ்வுகளில் இருந்திருக்கிறார். இதுல திடீரென்று இந்த ஏற்பாட்டு குழுவில் இருக்கக்கூடிய ஒருவருடைய தாயார் இறந்ததால இந்த நிகழ்வை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஆனா இந்த நிகழ்வு நிறுத்தப்படக்கூடாது, இதை கட்டாயம் செல்யோணும் என்றதுக்காக இந்த குடும்பிமலைக்கு நேரடியாக சென்று அதை தயார்படுத்தி விட்டு வருவோம் என்று சொல்லி போட்டு இவர் குடும்பிமலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 5ஆம் கட்டை சந்தியில் இருக்கக்கூடிய ராணுவ முகாமுக்கும் தரவை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராணுவ முகாமுக்கு நடுப்பகுதியில் இவர் 4 பேர் கொண்டிருக்கக்கூடிய குழுவால் வரைமறிக்கப்படுறார். இந்த 4 பேருமே அரைகுறையாக தமிழ் பேசக்கூடியவர்கள் என்று சொல்லியும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாடுகளை பற்றியும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குற செயற்பாடுகளை பற்றியும் அரைகுற தமிழ்ல பேசி இவருடைய சேட்டை கலட்டி அந்த சேட்டால இவருடைய கைகள் இரண்டையும் பின்பக்கமாக கட்டி போட்டு சரமாரியான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் முடிந்தா பிறகு இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் இவருடைய முதுகுல பல்லத்த அடிகாயங்கள் அப்படியே திட்ட தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு மிக சரமாரியான தாக்குதல் நடைபெற்றிருக்குது. இதற்கு பிறகு அந்த தாக்குதல்தாரிகள் அதிலிருந்து தப்பி சென்ற பிறகு அந்த வழியால பயணித்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் இவர் மீட்கப்பட்டு இப்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் இது சார்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் 2 பேரை சந்திக்கிறதற்காக குடும்பிமலை போய் கொண்டிருந்த நேரத்தில் 6ஆம் கட்ட சந்தையில் ஒரு பக்கம் 5ஆம் கட்ட சந்தையிலே முகாம், அதுக்கு அடுத்தது அடுத்த இராணுவ முகாம். இந்த 2 இராணுவ முகாமுக்கும் விடப்பட்ட பகுதியில் மோட்டர் சைக்கிளில் 4 பேர் 2 மோட்டர் சைக்கிளில் 4 பேர் வந்து இருந்து என்னை மறைச்சி என்னை காட்டுக்குள் எடுத்து கொண்டு போய் என்னுடைய தரைக்கு சேட்டெல்லாம் இந்த நிலையில தான் இருக்கு. அவங்களோட நானும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி கட்டாயப்படுத்தி பார்த்த நேரத்தில் முடியல. என் உடுப்புகளையை கலட்டி என் உள்ள போட்டிருந்த பெனியனையை கலட்டி அந்த கையை பின்னுக்கு வச்சு கட்டிட்டு முகத்திலெல்லாம் அடிச்சு முகமெல்லாம் எனக்கு கொஞ்சம் காது பிரச்சனையா இருக்கு. ஆக 10-20 வருடங்களுக்கு முன்னுக்கு எப்படியான ஒரு இராணுவ அடக்குமுறை ராணுவ அராஜகம் இருந்ததோ அதே விடயம் இப்பையும் இலங்கையில தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றதுக்கு இப்படியான ஒரு சில சம்பவங்களே சாட்சியாக இருக்குது. என்னன்னு சொன்னா இந்த விடயங்கள் இப்பவும் மாறப்போறதும் இல்லை, யாரும் இதை தட்டி கேட்க போறதும் இல்லை. உண்மையிலேயே பல கொடூரமான சம்பவங்கள் எல்லாமே அரங்கர வழிகிட்டு இருக்குது. இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்கு என்ன பதில்களை சொல்ல போகுது? இந்த தாக்குதல்தாரிகள் விசாரணை நடத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்படுவார்கள் இல்ல 10-11 கைவிடப்படுமான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த ராஜபக்ச தரப்புக்கும் கனேடிய அரசுக்கும் இடையில விளக்கக்கூடிய இந்த முருகல் நிலைமை எதிர்காலத்தில் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை எப்படி கையாளணும், இது எப்படி எங்களுக்கு நன்மை பயக்கும் என்றது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.